கடவுளே, எப்ப முத்து முட்டாள பார்த்துருக்கேன், ஆனா வடிகட்டின முட்டாள இன்னைக்கு தான்ப்பா என் வாழ்நாளே முதல் முறையா பார்க்கறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது இல்லையா, நீ சொல்றத பார்த்தா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெரிய அளவுல இருக்கும் போல இருக்கு. உங்க கேங்லயே எல்லாரும் யோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காதல் கீதல் கத்திரிக்காய் அந்த மாதிரி எதுலையாவது நாட்டை இருந்து ஏதாவது பொண்ணுங்க பின்னாடி கூட சுத்தலாம்ல, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சின்ன ஆர்வம். இதுக்காக பசங்க தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்கலாம் நான் சொல்லல, பொண்ணுங்க கூட பசங்க பின்னாடி சுத்தலாம்ல. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அதாவது அதுல யார் பின்னாடியாவது சுத்துறாங்களா? நீங்கள் கூற வருவது யாராவது லவ் பண்றாங்களான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு கேட்கணும், அவ்வளவுதான். என்ன நீங்க எங்களை எல்லாரும் பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? அந்த மாதிரி கெட்ட பழக்கலாம் எங்க கேங்ல யாருக்குமே இல்லப்பா. அதே இல்லாமலாம் இருக்காது. எங்க இந்த அழுகாணி ஆட்டெல்லாம் என்கிட்ட ஆற வேலை வச்சுக்கிட்டாரு. பசங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு நல்லவங்களா நீங்க எல்லாரும்? ஏன்னா உங்களையும் எங்க டீம்ல சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யார் யாரு எப்படி அப்படின்னு. என்னங்கடாது அம்பட்டு நல்லவங்களா எல்லா பயிர்களும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நமக்கு ஏத்தாப்புல இருக்க ஒரு பையன் குறுகுறு நம்மளே பார்க்கறதுல இருந்து கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒளிச்சு கிடக்க மனசுக்குள்ள மட்டும் தெரியுது. எப்படி அதை தோண்டி எடுக்கிறது? ஆனா நீ அன்னைக்கு என்னவோ சொன்ன, என் மனசுல ஒரு பிள்ளை கிடக்கு, அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு. ஆமா, ஆனா இப்போ எங்க கேங்ல யாருமே லவ் பண்ணலன்னு சொன்ன, அது எப்படி? எதிர்த்தாப்புல யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம வாய் விட்டா இப்படிதான். ஒரு விஷயத்துல துப்பு துளக்கிறதுல எங்க அம்மாவை மிஞ்ச ஆளே இல்லை. அவங்க கிட்ட இருந்து தானே வந்தது எனக்கு இந்த பழக்கம். என்ன நீங்க இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? அப்படி ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? டைரக்டா கேளுங்க, என் பையன் யாரையாவது லவ் பண்றானான்ட்டு. இதுக்கு பதிக்கடா உங்களுக்கு நானா? சூப்பர்மா சூப்பர். இங்கே இப்ப மட்டும் அம்மா கிட்ட ஏதாவது மூச்சு விட்டா மாவன பிறகு பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் உங்க மனசுல? ஆளாளுக்கு இந்த சின்ன பையில போட்டு இப்படி மிரட்டுறீங்க. அம்மாவுக்கு எப்படியாவது உண்மை தெரிஞ்சாகணும், உன் மனசுல யாராவது இருக்காங்களா இல்லையான்னு, இல்ல உன் பின்னாடி யாராவது சுத்துறாங்களான்னு. அதுக்காக தான் இம்பட்டு ஆராய்ச்சி. பேசாம உண்மையை சொல்லிட்டா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா நம்ம வழியை பார்த்துட்டு போலாம்ல. எதுக்கு மூடி மறைக்கிற நீனு? ஐயோ, நான் கேட்கறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது ஏன் புரியாம? ஆனா பதில் கொடுத்தா பின்விளைவு என்ன வரும் தான் கொஞ்சம் யோசனை மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் வாயை திறக்கலாமா இல்ல ஏதாவது கதை கட்டலாமான்னு. இடத்த காலி பண்ணலாமான்னு சொல்லலன்னா அவங்க அடிப்பாங்க, சொன்னா இவன் அடிப்பான். என்னங்கடா இது சுத்த மானங்கிட்ட பழப்பெல்லாம் போச்சு. இங்கிட்டு அங்கிட்ட மாமா வேலை பாக்குற மாதிரி கடைசியில நம்ம நிலம் ஆயிட்ட. இங்கே இருங்கம்மா, அன்னைக்கா பாரு அவதான் உன் பொண்டாட்டின்னு நீங்க சொல்லி மட்டும் பாருங்களேன், அடுத்த நிமிஷமே பயவல அவளுக்கு கழுத்து நீட்டிடுவான். என்ன? ஆமாம்மா, அண்ணா இருக்கால அவதான் உன் வருங்கால பொண்டாட்டின்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்களேன், அடுத்த நிமிஷமே அவர் பாட்டுக்கு கழுத்து நீட்டி தாலியை வாங்கிக்க தயாரா இருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான பையன். எங்க தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு பையன் யாருக்குமே கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. நோ சான்ஸ், வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. அன்பேண்டா அப்ப வைப்பேண்டா. பையா கிட்ட இருந்து இந்த காதல் கத்திரிக்காய் அத மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. என்ன? ஆமா, இப்படி பழிச்சு ஆமான்னு சொல்றத பாக்கும்போது உள்ள ஏதோ இருக்கும் போல இருக்க. உள்ள வச்சுட்டு தான் வெளியில பிசின போடுற ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்ப சொல்லு, எப்படி எங்க அம்மா சூப்பரா கேக்குறாங்களா? அப்போ இந்த பையலுக்கு ஏதாவது பொண்ணு மேல கிறுக்கு இருக்கா? இப்ப நான் ஆமான்னு சொல்லவா இல்ல இல்லன்னு சொல்லவா? அதாவது பொய் சொல்லவா இல்ல உண்மையே சொல்லவா? நீ ஷட்டரை சாத்திட்டு கடையை ஏற கட்டிட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஐயா, என்னையா இந்த பையனை இப்படி சொல்லுது? அம்மா கண்ணுக்கு வாக்கெல்லாம் தந்தியா, அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன வாக்கு கொடுத்துருக்கேன்? அடே பாவிகளா, என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்களேன். தனியாயிட்ட மக்களே, என்கிட்ட சொன்னது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு. போதுமா, விளையாடாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் தான் விளையாடிட்டே கிடப்பிய? அத நேரம் நல்லா போயிட்டு வாங்க, என்னை வீட்டுக்கு போவோம். அட கடவுளே, கடைசியில நம்மள வச்சு டைம் பாஸா பண்ணிருக்கானுவே. காமெடி பீஸ் ஆக்கி விட்டானுங்களே நம்மள ஒரு செகண்ட்ல. அளவிக்கு ஒரு சைக்கிளை கூட தள்ளிட்டு வர முடியல. சரி, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்றதோட மனசு கெட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்டா இவ இப்படி இருக்கானே தெரியல. இவளை நினைச்சே அம்மா பாதி நாள் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி, வெளியில கூட்டிட்டு வந்தாலாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும். வாயை தொடர்ந்து ஏதாவது உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி தான் நான் முறைச்சிக்கிட்டு வாரா. இவ இப்படி யாருக்கோ வந்த வினையாட்டம், யாரோ யாரு கூடயோ போறாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் நம்ம கூட நடந்து வர. நாம எந்த இடத்துல வரன்றது கூட இவளுக்கு தெரியுமா தெரியாதுன்றது சந்தேகம்தான். காத்தில் வீசுதே விழ
தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச தமயந்தி அவ இங்க எங்கேயோ தான் நடந்து வரான்னு நினைக்கிறேன். அநேகமா என்கிட்ட தான் வருவான்னு நினைக்கிறேன். என்னை சுற்றி சுற்றி தான் வர்ற மாதிரி என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. என்னோட யூகம் கரெக்டாக இருந்தா அவ அந்த மரத்துக்கு பிறத்தால தான் வருவான்னு நினைக்கிறேன். காத்துல தான் அவ வாசம் வருது. ஐயோ கடவுளே, இது என்னடா சோதனை. நானும் ஒரு வாரமாக அவளை பார்க்கணும் நாயா பேய இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி அலைஞ்சேன். அப்போ அவளை பார்க்க முடியல. சரி, இப்போ சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நமக்கு ஏதுவாக அமையல. நாம் ஏதாவது முயற்சி பண்ணால் அதனால் யாருக்காவது தெரிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்த்துக்கலான்னு நான் ஒதுங்கி வந்தேன். இப்போ பாரு, என் கண்ணெதிரில் வந்து நிற்கிறா. அம்மா வேற பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 1008 கேள்வி கேட்குறாங்க. அவங்க மனசில் ஏதோ சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் நான் அவளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. அம்மா சும்மாவே ஷார்ப்பு. அப்புறம் அவங்க இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இவதான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை அவளுக்கு தானே வரும். இப்போ என் மனசில் யார் இருக்கா, நான் யாரை லவ் பண்ணுறேன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இப்போ அவளை பார்க்கணுன்னு மனசு கடந்து தவிக்குது. ஆனால் எனக்கு வந்த சோதனை பார்த்தியா, பார்க்க முடியாமல் இருக்கிற மாதிரி. நமக்கு மட்டும்தான் இந்த தவிப்பு. ஆனால் அவளுக்கு எந்த தவிப்பும் கிடையாது. ஏன்னா அம்மையார் தான் என்னை லவ் பண்ணவே இல்லையே. நான் மட்டும்தானே பைத்தியக்கார மாதிரி அவளையே நினச்சிக்கிட்டு உருகிட்டு இருக்கேன். பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச இவளுங்களா? இவனுங்க எங்க இந்த பக்கம்? ஆமா, இவங்களுக்கு இங்கனக்குள்ள என்ன வேலை அப்படி? அடடே, இவ்வளவு தானே பார்க்கணும். மாப்பிள்ள வேற ரொம்ப ஆசைப்பட்டு கிடந்தா. முதல்ல போய் அவன்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரணும் இங்க. அடைச்சேன், இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன்? அம்மா வந்திருக்கா அவளே. என்னடா நேரம் உனக்கு மாப்பிள்ள? இப்ப பார்த்தா அம்மா வரணும், இவ வர நேரம் பார்த்தா சே அம்மா வர நேரம் பார்த்தா இவ வரணும். ஐயோ, மாப்பிள்ள வேற இவன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான். இவளை பார்க்க முடியலன்னா எம்பிட்டு தவிச்சு போனான். சரி, அவனுக்காக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி அவனை பார்க்க வைக்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இயற்கையாவே ஒரு சந்தர்ப்பம் வருது. ஆனா என்ன நேரமா போ, இதை யூஸ் பண்ண முடியாம போயிடும் போல இருக்கு. நாம தான் இனிமே ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது இவளுங்க கிட்ட சொல்லி இவளுங்களை கொஞ்ச நேரம் இங்க நிக்க வச்சா அம்மா எப்படியும் நேரத்துல கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவளை பார்க்க மாப்பிள்ளையால முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இவளுங்க நிப்பாளுங்களா? என்ன சொல்லி நிக்க வைக்கிறது இவளுங்கள? இவளுங்க வேற வயசு பொண்ணுங்களாச்சே. யாராவது பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடும், பார்க்கலனாலும் பிரச்சனை ஆயிடும். மாப்பிள்ளை எங்கேயே போயிடுவான். என்ன பண்றது? முதல்ல மாப்பிள்ளைக்கு சிக்னல் கொடுக்கலாம். உனக்கு ஒரு வேலை புரியலன்னா ஏதாவது சொல்லி இங்க இழுத்துட்டு வந்துட வேண்டியதான். கன்ஃபார்மே பண்ணியாச்சு. என்ன முத்து வந்து சிக்னல் கொடுக்குறான்ல. ஏய் மாப்பிள்ள, உனக்கு காது கேக்குதா இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, தமயந்தி. எனக்கு தெரியும்டா, நீ மூடிக்கிட்டு கிளம்பு. ஏய் மாப்பிள்ள, ஐயோ காது கேட்டு தொலைய மாட்டேங்குது. ஐயோ, இவன் வேற படுத்து எடுக்கிறான். ஏய், அம்மா வேற இங்கிட்டு அங்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. மாட்ட போகிறோம். அந்த பையன் சொல்கிறது நம்ம காதில் விழுதில்ல, நாம் சொல்கிறது மட்டும் ஏன் அந்த பைய காதில் ஏறவே மாட்டேங்குது? இன்னையோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு குற்றவாளி நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. இவன் மனசில் யாராவது இருக்காங்களான்னு சந்தேகம் வந்துட்டு, பத்தாததுக்கு இவன் வேற இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தானா இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்களா? கூமிட்ட பயல. ஏய், நீ பொத்திக்கிட்டு கிளம்பு, எனக்கு எல்லாம் தெரியும். அது ஒன்றும் இல்லை ராஜா, நீ சிக்னல் கொடுக்கறது எனக்கு புரியுது, நீ கிளம்புன்னு சொல்றான். என்னையா நான் சொன்னது சரிதானே? ஏன் உன் தோஸ்து இப்படி இருக்கு? சுத்த கூறுகிட்டதால இருக்கு. ஏதோ ஃபிகர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை சைட் எடுக்கிறதுக்காண்டி உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீ இந்த அம்மாக்காரி வேற ஏத்தாப்புல நிக்கிறாளே, இவளை தாண்டி எப்படி போறதுன்னு யோசிக்கிறியோ? நானா ஒன்றும் அம்பட்டு மோசமான அம்மாலாம் இல்லப்பா. நீ தைரியமா போ. வேணும்னா நானே உனக்கு வெற்றி திலக விட்டு நல்லபடியா சக்சஸ் ஆகட்டும்னு வாழ்த்து சொல்லி அனுப்பவா? அந்தன்னு வச்சுக்க மவனே, உயிரிடவே இருக்க மாட்டா பாத்துக்க. ஐயோ, இவங்க வேற போறாங்களே. அம்மா அட போய, எம்பட்டு நேரம் தான் உன் முகத்தையே பாக்குறது. ஏதோ பொம்பளை பிள்ளை வருதுன்னு நினைக்கிறேன். அது முகமாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கான்னு பாக்கேன்.
உன் முகத்தையே எம்பிட்டு நேரமா தான் ஊத்து ஊத்து பார்த்துட்டே கிடக்கப்போ என்ன நீ பார்த்தாலும் சரி நீ என்ன உண்மையா சொல்ற அதுக்கு பேசாம ரோட்ல போய் வேடிக்கையாவது பார்த்து வாரேன். எல்லாம் இந்த முத்துவால வந்தது. ஏய் மாப்பிள்ள, கூட மூடிக்கிட்டு முதல்ல அம்மாவை இங்க அனுப்புற வேலையை பாரு, அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கலாம். ஏன்டா அம்மா கிட்ட சொல்லி தொலைச்ச? ஓ, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை சைட் அடிக்கலாம்னு நினைச்சியா? ஐயோ, எனக்கும் இது தேவைதான். இதுங்களை போய் வச்சுக்கிட்டு என்ன தூரமா ஏதோ 2 பொம்பளை பிள்ளைங்க வர மாதிரி இருக்கு. ஆனா கண்ணளவும் தெரிஞ்சு தொலைய மாட்டேங்கி. ரொம்ப நேரமா என்ன கால் கிடக்கும்ல, அதான் அந்த முத்து பையன் கிட்ட வந்துட்டு சொல்லி அனுப்பு, வந்து பார்க்கன்னு சொல்லிட்டேன். இது ஆமா, எம்பட்டு நேரம் உனக்கு சிக்னல் கொடுத்தால அதே மாதிரி எனக்கு ஒரு வாட்டி கொடுத்தா காணும், நான் உடனே ஓடி வந்துருவேன்னு சொல்லிட்டேன். என் பையன் மாதிரி நான் ஒன்றும் முட்டா பீஸ்லாம் கிடையாதுல. அம்மா வேணா அந்த பயல தான் பாவம் எம்பட்டு நேரமா கூப்பிட்டுட்டே கிடக்கான். ஒரு வார்த்தை நான் வரேன்னு சொல்லிட்டு போனா ஆவாதனா இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. ஆமா, எதுவுமே இல்ல, இன்னும் அவளுக்கு இங்க வரல. நீங்க சொல்றத பார்த்தா அவளுக்கு 2 பேருக்கும் எனக்கும் முடிச்சு போட்டுருவீங்க போல இருக்க. யார் வரா யாரோட வரா யாருக்காச்சும் தெரியுமாங்க? எனக்கு அவளுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிருவீங்க போல இருக்க. எத்தனை நேரத்துக்கு முன்னாடி அவளுங்க என்ன இப்ப அவன்ற? இது ரொம்ப சௌகரியமா போச்சு. உங்க பையனுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? சுத்த பொங்காட்டமாலாம் இருக்கு. எப்படி நான் 2 பேர் கழுத்துல தாலி கட்ட முடியும்? எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தானே கட்ட முடியும். உனக்கு யார் வராங்கன்னு அப்ப தெரியாது? தெரியாது 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 தெரியாது. அந்த கிறுக்கு பையன் எதுக்கு சிக்னல் கொடுத்தான்றத அவனை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். சரி, நம்பிட்டேன். சரி, அதை விடு, நாம பழைய டாபிக்கே போவோம். என்னது? யாராவது உன் மனசுல இருக்காங்களான்னு கேட்டனே அது. ஓ, நீங்க விடவே மாட்டீங்களாத? அங்க சுத்தி இங்க சுத்தி பலபடி அங்கேயே வந்து நிக்கிறீங்க. இந்த பையன் வேற கடைசியில எப்படி நம்மள கோத்து விட்டுட்டு போகுது பாரு. இவங்க மறந்தது நினைப்பப்படுத்தி விட்டுடுச்சு. அம்மா, அவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. அவன் சும்மா உங்ககிட்ட விளையாடிட்டு போறான். அப்போ நீ யாரையும் அம்மா ஆக்க மாட்ட. படுத்தாதீங்கம்மா, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, அப்போ உன் மனசுல யாரும் இல்ல? இல்ல, அதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதே கேக்குறீங்க? ஏதாவது ஒரு தடவை ஆமான்னு சொல்ல மாட்டியான்ற ஒரு சின்ன ஆசைதான். இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவனும் அதை தானே சொன்னான். நீ என்ன சொன்ன செத்த நேரத்துக்கு முன்னாடி? அவன் சொன்ன எதையும் பெருசா நினைச்சுக்காதீங்க, அவன் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிட்டு போறான்னு சொன்னேன். ஆனா இப்போ என்ன சொல்ற? அவன் சொன்னதான் உண்மைங்கிற? இல்லையே, நான் எப்போ அப்படி சொன்னேன்? அவன் சொன்ன எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவன் போய் சொல்றான்னு நீ சொன்னியா இல்லையா? ஆமா. அப்போ அவன் சொன்னது உண்மை தானே? என்னம்மா குழப்புறீங்க? ஏதாவது போட்டு வாங்கலான்னு பாக்குறீங்களா? ஏதாவது இருந்தா தானே. அவன் உன் மனசுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போனான். ஆனா நீ அவன் போய் சொல்றான்னு சொல்ற. அப்போ உன் மனசுல யாரோ இருக்காங்க தானே அர்த்தம். அதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? என்ன பேச்சே காணும்?